சென்னை கொளத்தூர் தணிகாச்சலம் நகரில் மார்கழி திருவிழா இந்து கலாச்சாரம் சங்கம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுவர்களின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பெண்களின் கோலாட்டம், கும்மியாட்டம் போன்ற பாரம்பரிய நடன பக்தி பாடல், ஆன்மீக சொற்பொழிவு, சமுதாய பெரியோர்களின் வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்களுக்கு விழாக்குழு தலைவர் பரமகுரு அவர்கள் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் சந்தானம், முத்துலட்சுமி, சிவக்குமார், நாகராஜன், பொன் சின்னதுரை, லோகநாதன், தட்சிணாமூர்த்தி, கரிஷ்மா, பாறையில் ராஜன், கோவிந்தராஜ், இந்திரா காந்தி, பிரேம்குமார், செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். என்னோட பேரு இந்திரா காந்தி. இப்போ நம்ம பொன்னியம்மன் மேட்ல நடந்துட்டு இருக்க இந்து கலாச்சார சங்கமம் மார்கழி திருவிழா அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விழால நம்ம இருக்கோம். இந்த விழாவானது நிறைய பாத்தீங்கன்னா நம்மளோட இந்து மதத்தை மேம்பேலும் மேம்படுத்தி அதனோட அறத்தையும் அதனோட அற்புதத்தையும் அதனோட அர்ப்பணிப்பையும் நம்ம பேசுற ஒரு விழாவாகவும் கொண்டாடுற ஒரு விழாவாகவும் இருக்கு. இது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒரு குடும்பமா ஒரு தெய்வங்களை நம்ம எப்படி வணங்கணும், நம்மளுடைய பாரம்பரிய குடும்ப முறைகள் எப்படி இருந்தது, எப்படி எல்லாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் பண்பாட்டு முறைகள் நமக்கு இருக்கு, இதை எல்லாமே நம்ம இந்த உலகிற்கும் நம்ம நாட்டிற்கும் நம்மளோட பகுதியில இருக்க பொன்னியம்மன் மேட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு குழுவா நாங்க இணைந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். மனதுக்கு மிகவும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த விழாவுடைய இணை பொருளாளரா நான் இருக்கேன். நம்ம குழுல பாத்தீங்கன்னா தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 20-30 பேர் கொண்ட குழு இந்த ஒரு விழாக்காக அரும்பாடு பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி தெரிவிக்கிற நேரமாவும் இருக்கு. இந்து மதம் அப்படின்றது ஒரு மதம் கிடையாது. மனிதத்தை மனிதமாக மனிதனே உணர்த்துவதுதான், நம்ம உயர்த்துவதும் உணர்த்துவதும் தான் நம்மளுடைய இந்து மதம். நன்றி. வணக்கம். என்னோட பேரு சக்திதாசன். இந்த விழா குழுவோட உறுப்பினராக இருக்கேன். இவங்க எல்லாம் இந்த விழா குழுவோட பொறுப்பாளர்கள். இந்த விழாவானது இந்து சக்தி சங்கமம் மார்கழி திருவிழாவை மையமாக வைத்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த பகுதி பொன்னியம்மன்மேடு பகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான 15 கோயில்கள், அதை சேர்ந்த பொறுப்பாளர்கள், அதே போல கிட்டத்தட்ட ஒரு 35 குடியிருப்போர் நல சங்கம், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம தர்மத்தை பாதுகாக்கணும், இளைய தலைமுறை கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. வெகு விமர்சையாக குழந்தைகளோட பல்சுவை நிகழ்ச்சிகள், அதே போல பெரியவங்களோட ஆன்மீக சொற்பொழிவு, சமுதாயத்துக்கு என்ன செய்யணுன்ற வழிகாட்டுதல், அப்படி எல்லா நிகழ்ச்சியும் இதுல நல்லபடியா நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாகவே இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு புதிய திசை கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இந்த ஒற்றுமை பணியில இந்த குழு சேர்ந்து பயணிக்கும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.